இவர் இந்த இதை எங்கே செஞ்சுருக்கணும், ஓட்டு கேட்க போகும்பொழுது சொல்லியிருக்கணும். ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் குரலாக ஒலிக்க செல்கிறேன், அதனால் இந்துக்கள் எனக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆண்மை இருந்திருந்தால் இங்கே பேசுகிற தைரியத்தை நம்ம பாராட்டி இருக்கலாம். இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இருக்கிற அப்பாவி இந்துக்களை கூப்பிட்டு வந்துட்டு பிரியாணி போடுறேன் இது தரது கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவனை ஞானஸ்தானம் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா தசம பாகன்ட்டு அவன்கிட்ட தான் பிச்சை எடுப்பாங்க இவங்க. சரி, நாங்கள் நம்பணுன்னு என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்கள் நடத்துகிற மருத்துவமனைகளை பூரா மூடிடணும். நாங்கள் நேர்மையாக தான் மதம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை காட்டி மதம் மாற்றுறது, பெண்ணை காட்டி மதம் மாற்றுவது, பொருளை காட்டி மதம் மாற்றுவது, ரொட்டி துண்டுக்கு மதம் மாறின கதை உலகறிஞ்ச விஷயம். இனிக்கோ இது என்ற ஒரு கிறிஸ்தவ எம்எல்ஏ கிறிஸ்தவர் கூட்டத்தில் போய் சொல்கிறாரு, இன்று வரை கிறிஸ்தவர்களின் குரலாக ஒலிக்கின்ற வாய்ப்பை இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் எனக்கு தந்திருக்கிறார், அண்ணன் தளபதி அவர்களும் தந்திருக்கிறார். இந்த வகையிலே தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களின் குரலாக ஒலிக்கத்தான் சட்டமன்றத்திற்கு என்னை சிறுபான்மை காவலரான ஸ்டாலின் என்னை கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இந்த இதை எங்கே செஞ்சுருக்கணும்? ஓட்டு கேட்க போகும்பொழுது சொல்லியிருக்கணும். ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் குரலாக ஒலிக்க செல்கிறேன், அதனால் இந்துக்கள் எனக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆண்மை இருந்திருந்தால் இங்கே பேசுகிற தைரியத்தை நம்ம பாராட்டி இருக்கலாம். இதைத்தான் மோசடின்றோம். அடுத்து அவர் சொல்கிறாரு, மதம் மாற்றுவது அரசியல் சாசன உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மனம் திருந்தி வர்றாங்க அப்படின்ட்டு. மதம் மாற்றுவது என்பது மதம் வாங்க எங்க மதத்துல சேருங்க என்பது அல்ல. அவர்கள் மனம் மாறி இறைமகன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தான். யாரை ஏமாத்துற மோசடியா மதம் மாற்றலை அப்படின்னு நம்ம நம்புறதா வச்சுப்போம். இயேசு நோயை குணப்படுத்துவார் அவங்க சொல்றாங்க. கிறிஸ்தவ மதத்திற்கு வந்தால் இயேசு நோயை குணப்படுத்துவார். சரி, நாங்கள் நம்பணுன்னு என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்கள் நடத்துகிற மருத்துவமனைகளை பூரா மூடிடணும். மூடிட்டு கிறிஸ்தவர்களெல்லாம் கொண்டு போய் நாங்கள் ஆஸ்திரப்படுத்துகிற கிறிஸ்தவர்கள்லாம் கொண்டு போயிட்டு சர்ச்சில் வச்சு ஜெபம் பண்ணி அவங்கள குணப்படுத்திட்டா நாங்கள் நம்புவோமே. ஆகா, இது இவங்க மோசடியாக மதம் மாற்றம் பண்ணல, நேர்மையாக தான் பண்ணுறாங்கன்ட்டு நானும் மதம் மாற தயாராகவேன். ஏன்னா போப்பாண்டவருக்கே உடம்பு சொல்லணும்னா ஆஸ்திரேலியா தான் போய் படுத்துக்கிறாரு. இங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் யாரும் கூட்டி ஜெபம் பண்ண சொல்ல மாட்டேங்கிறாரு. உலக கிறிஸ்தவர்களின் தலைவரான போப்பாண்டவர் ஆஸ்திரேலியா போய் படுக்கும் பொழுது நீ இது நான் இயேசு குணப்படுத்துவாருங்கிறது மோசடி மதமாற்றம். இதை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்துக்கள் எதிர்க்கிறோம். ரெண்டாவது, இயேசு ஜெபம் பண்ணால் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அப்போ என்ன செய்யணும்? கிறிஸ்தவ நடத்துகிற பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிடணும். இருக்கிற பள்ளிக்கூடங்கள்லாம் மூடிட்டு இல்லை இடித்து தள்ளிட்டு சர்ச்சு ஒன்று கட்டிட்டு கிறிஸ்தவ பசங்களை கூட்டி அங்கே உட்கார வச்சு ஜெபம் பண்ணி அவர்களை படிப்பாளி ஆக்குங்கள். அப்புறம் ஆக்கிட்டு அப்புறம் எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் மதம் மாற தயாராக இருக்கோம். அப்படி கூப்பிடாது, அப்படி செய்யாத வரை இப்படி நடக்கும் இப்படி மதம் மாற்றுவதற்கு பேர் மோசடி மதமாற்றம் தான். அமைப்பு எந்த ஒரு அரசியல் சாசன உங்களுக்கு உரிமையை கொடுக்கவில்லை. இதுதான் மோசடி மதமாற்றம்ன்றோம். இதுக்கப்புறம் இன்னொன்று செய்வாங்க. இந்த மோசடி மதம் இன்னொன்று சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பாஸ்டருக்கு ஒரு படிச்சுட்டு ஒரு சர்ச்சை உருவாக்கிட்டு சர்ச்சில் போயிட்டு இருக்கிற அப்பாவி இந்துக்களை கூப்பிட்டு பிரியாணி போடுறேன் இது தரது கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவனை ஞானஸ்தானம் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா தசம பாகன்ட்டு அவன்கிட்ட தான் பிச்சை எடுப்பாங்க இவங்க. மோகன் சிலாசர் ஒரு கூட்டத்திலே பேசியிருப்பார், தசம பாகம் கொடுக்கவில்லைன்னு இயேசு உங்களை அவ்வளோதான் அப்படிம்பார், மிரட்டுவார். ஏன்னா இந்த மாதிரி அப்பாவி இந்துக்களை மதம் மாற்றி அப்புறம் தசம பாகம் கொடுக்கலன்னா இயேசு உங்களை அப்படி பண்ணிடுவாருன்னு மிரட்டி செய்வதற்கு போதுதான் மோசடி மதமாற்றம் அப்படிங்கிறோம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீ எந்த தைரியத்தில் நாங்கள் மதமாற்றத்தில் ஈடுபடலைன்னு சொல்கிறேன். இந்த ஒரு படத்தில் காமெடி படிச்சு அம்மா மேலே சத்தியமாக சொல்லு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நெஞ்சில் கை வச்சு அம்மா மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் நேர்மையாக தான் மதம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை காட்டி மதம் மாற்றுறது, பெண்ணை காட்டி மதம் மாற்றுவது, பொருளை காட்டி மதம் மாற்றுவது, ரொட்டி துண்டுக்கு மதம் மாறின கதை உலகறிஞ்ச விஷயம். அப்போ செய்கிற இதை பூரா மோசடியை பூரா செஞ்சுட்டு நாங்கள் இப்படி செய்யலை அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, இந்த திராவிட அரசியல், இந்த திருட்டு திராவிட மாடல் கொடுக்குற தைரியம் இவர் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதெல்லாம். திமுக அரசாங்கம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்குன்னு நினச்சிடாதீங்க. நான் என்ன சொன்னேன், எந்த ஒரு இந்து திமுக எம்எல்ஏ யாருக்காவது ஒருத்தருக்கு தைரியம், துணிவு, துப்பு, மானம், சூடு, சொரணை, ரோசம் நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இவனால் ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்ல முடியுமா? நான் இந்துக்களின் குரலாக சட்டமன்றத்தில் சட்டசபையில் ஒலிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையில் இருக்கிற கிறிஸ்தவன் சொல்கிறான். ஏற்கனவே இருந்த நம்ம தமிமுன் அன்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயலலிதா சட்டசபையில் இருக்க சொல்ல நான் முஸ்லீம் குரலாக ஒலிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னாப்புல. அப்போ இவங்கெல்லாம் முஸ்லீம் குரலாக ஒலிப்பாங்க, முஸ்லீம் எம்எல்ஏ முஸ்லீம் குரலாக ஒலிப்பான், கிறிஸ்தவ எம்எல்ஏ கிறிஸ்தவனின் குரலாக ஒலிப்பான். ஆனால் மற்றவன் பூரா இதை கூட ஒலிக்க மாட்டான். நம்ம சிந்திப்போம். இனியாவது வரும் தேர்தல்களில் இந்துக்களின் குரலாய் ஒலிப்பவர்களை தேர்ந்தெடுப்போம். அப்போ நம்முடைய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும்.
நிறைய கோயில் இடிச்சிட்டாங்க, நிறையா கோயில் இடிக்க காத்துட்டு இருக்காங்க. இவனை மாரி ஆளுங்க அதுக்கு தான் வந்து தூபம் போட்டுட்ருக்காங்க, நெருப்பு பற்ற வச்சிட்டு இருக்காங்க. நம்ம விழிப்புடன் இருப்போம், நம்ம சமுதாயத்தை காப்போம், நமது மதத்தை காப்போம், நம்ம வருங்கால சந்ததியை வந்து இந்த மோசடி மதமாற்றத்திலிருந்து காப்போம்.